Hi viewers, வணக்கம் and welcome to Siva's Conquer Max. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது calculate the leap year மிகுநா நாளண்டை கண்டுபிடிங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். First recall. If a number is divisible by 4, then the last two digits of the number should be either 00 or it should be divisible by 4. ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி பார்த்துருக்கோம். அதில் வந்து டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி பை 4ம் பார்த்துருக்கோம். அதை பார்த்திங்கன்னா அதோட ரூல் என்னென்னா, ஒரு நம்பர் 4ஆல் டிவைட் ஆகணும்னா அதோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து, அதாவது ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் வந்து எய்தர் 00வாக இருக்கணும், இல்லைன்னா 4ஆல் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகும்னு அர்த்தம். இப்போ ரீகால் ஆகிடுச்சுல, நம்ம வந்து அடுத்தது பார்க்கலாம். லீப் இயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த கொடுத்துருக்க இயர் டிவைடட் பை 4. அப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு 0வாக இருந்தால் அது லீப் இயர். ஃபைண்ட் வெதர் 1964 இஸ் அ லீப் இயர் ஆர் நாட். ஸோ இங்கே லீப் இயர் வந்து இயர் பை 4, அதாவது 1964 டிவைடட் பை 4. அப்போ நம்ம ரூல் பார்த்துருக்கோம், 4ஆல் டிவைட் ஆகணும்னா அதோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 4ஆல் டிவைட் ஆகணும், இல்லைன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 00வாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 64. ஸோ 64 இஸ் டிவிசிபிள் பை 4. அப்போ 1964 இஸ் அ லீப் இயர். 64 இஸ் டிவிசிபிள் பை 4நாலே ஆட்டோமேட்டிக்காக ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கும். ஸோ 1964 இஸ் அ லீப் இயர். ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. இப்போ பாருங்கள், ஃபைண்ட் வெதர் 1900 இஸ் அ லீப் இயர் ஆர் நாட். இதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆன்சர் மட்டும் எனக்கு போதும். யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம், யார் கரெக்டாகவும் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த கொஸ்டினோட ஆன்சரை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுக்குறேன். இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்ஸ் கேட்கலான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்ஸ் கேளுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பசில்ஸ் குவிஸ் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இப்போது வெட்னஸ்டே போடலாம் அப்படின்னு. நீங்கள் எந்தளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்களோ, எந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி குவிஸோ இல்லை பசிலோ போடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.